போரிஸ் பாஸ்டர்னாக் ரஷ்ய கவிஞரும் புதின எழுத்தாளருமான போரிஸ் பாஸ்டர்னாக் 1890ஆம் ஆண்டு பிப்ரவரி 10ஆம் தேதி ரஷ்ய தலைநகரமான மாஸ்கோவில் பிறந்தார். இசை பயிற்சி பெற்ற பிறகு கலைத்துறையில் இவருக்கு நாட்டம் ஏற்பட்டது. பிறகு 1910ஆம் ஆண்டு மாபர் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து ஸ்கண்டியன் சித்தாந்தவாதிகளின் கீழ் தத்துவம் பயின்றார். 1914ஆம் ஆண்டு எழுத்துலகில் புகுந்து பல கவிதை தொகுதிகளை வெளியிட்டார். ட்வின் இன் த கிளவுட்ஸ் 1914, ஓவர் த பாரியஸ் 1917, மை சிஸ்டர் லைஃப் 1917 போன்றவை குறிப்பிடத்தக்கவை. மேலும் இவர் கடைசி கோடைக்காலம், த லாஸ்ட் சம்மர் மற்றும் இவரது சுயசரிதையான சேஃப் கொந்தக்த் என்ற நாவலை எழுதினார். ஷேக்ஸ்பியரின் படைப்புகளை ரஷ்ய மொழியில் மொழிபெயர்த்துள்ளார். முதலாம் உலகப் போர் காலகட்டத்திலேயே இவர் தனது டாக்டர் ஷிவாகோ என்ற புதினத்துக்கான தகவல்களை பெற்று 1948ஆம் ஆண்டு எழுத ஆரம்பித்தார். அதனை முடிக்க இவருக்கு சுமார் 10 வருடங்கள் ஆயிற்று. 1903ஆம் ஆண்டு வரையில் மருத்துவராகவும் கவிஞராகவும் திகழ்ந்த யூரி ஷிவாகோவின் வாழ்க்கையை கருப்பொருளாக கொண்டதே இப்புதினமாகும். இந்நூல் 1958ஆம் ஆண்டுக்கான நோபல் பரிசை பெற்றது. கலைத்துறைக்கு தன்னுடைய சிறப்பான பங்களிப்பை தந்த போரிஸ் பாஸ்டர்னாக் 1960ஆம் ஆண்டு மறைந்தார்.